இந்த ஏழு அம்மாவோட பையன் சொல்றான், அம்மா எனக்கு ஒரு பெரிய கம்பெனில வேலை கிடைச்சிருக்கு, அங்க போட்டு போக ஒரு சட்டை வாங்கி கொடுமான்னு சொல்லும் போது அம்மா சொல்றாங்க, நீ ஒன்னும் கவலைப்படாதப்பா, எப்படியாவது நான் சட்டை வாங்கி தரேன்னு. அதுக்கப்புறம் அந்த பையன் அம்மா துவைச்ச ட்ரெஸ் எல்லாத்தையுமே அயன் பண்ணிக்கிறக்கும் போது அந்த இடத்துல ஒரு சின்ன பையன் வந்து சொல்றான், எங்க அப்பாவோட ட்ரெஸ் அயன் பண்ணி கொடுங்கன்னு. அப்ப இந்த பையன் அந்த சட்டையை அயன் பண்ணி அந்த பையன் கிட்ட கொடுக்குறான். அதுக்கப்புறம் அயன் பண்ண சட்டை எல்லாத்தையுமே நம்ம போட்டா எப்படி இருக்கும்னு சொல்லி அளவு பாக்குறான். அதுக்கப்புறமா அவனோட சைக்கிள் எடுத்துட்டு ஒரு கடைக்கு போயிட்டு சட்டை பார்க்கணும்னு சொல்லிட்டு அங்க இருக்க ஒவ்வொரு சட்டையுமே எடுத்து பார்த்துட்டு ஒரு சட்டையை அந்த கடையோட ஓனர்கிட்ட கொடுத்து, இன்னும் 2 நாள் கழிச்சு இந்த சட்டையை நான் வாங்கிக்கிறேன், அது வரைக்கும் இந்த சட்டை யாருக்கும் கொடுத்துறாதீங்கன்னு சொல்லிட்டு இந்த பையன் வீட்டுக்கு வந்துடுறான். அதுக்கப்புறம் ராத்திரியாவது இந்த பையன் படிச்சுக்க இருக்கும்போது அந்த இடத்துல அம்மா வராங்க. அப்ப பையன் சொல்றான், இன்னும் 2 நாள்ல இன்டர்வியூ நடக்க போதுமா, சட்டை வாங்க பணம் சேர்த்துட்டியான்னு. அப்ப அம்மா சொல்றாங்க, இப்ப எங்கிட்ட பணம் இல்லப்பா, நாளைக்கு தான் நம்ம துவைச்ச உடுப்பெல்லாம் வீடு வீடா கொண்டு போய் கொடுக்கணும், அப்ப பணம் கிடைக்கும்பான்னு சொல்லிட்டு அடுத்த நாள் பாத்தீங்கன்னா அம்மாவும் பையனும் அவங்க துவைச்ச ட்ரெஸ்ஸுகளை எடுத்துட்டு போறாங்க. அதுக்கப்புறம் இந்த ஆளும் அவனோட ட்ரெஸ் எல்லாம் சரியா இருக்கான்னு சொல்லி எண்ணி பார்த்ததுக்கு அப்புறமா அம்மா சொல்றாங்க, 20 ரூபா ஆச்சுப்பா, பணத்தை கொடுன்னு. அப்ப அந்த ஆள் சொல்றான், 20 ரூபா என்கிட்ட இல்ல, புல்லா நோட்டா தான் இருக்கு, அதனால அடுத்த முறை ட்ரெஸ் துவைச்சிட்டு கொடுக்கும் போது ஒரேதான் வாங்கிக்கன்னு சொல்றான். இதனால இவங்களும் ரொம்ப சோகமாயிடுறாங்க. அதுக்கப்புறமா இவங்க துவைச்ச ட்ரெஸ் ஒவ்வொரு வீட்லயுமே கொடுக்கும்போது அந்த வீட்டுக்காரவங்க அவங்களால முடிஞ்ச பணத்தையும் பணம் இல்லாதவங்க கஞ்சையும் அரிசியையும் கொடுக்குறாங்க. இப்படியே ராத்திரியாவது இவங்களுக்கு கிடைக்க பணத்தெல்லாம் எண்ணி பார்த்துட்டு இந்த பையன் சொல்றான், இந்த பணம் பத்தாதுமான்னு. அப்ப அம்மா சொல்றாங்க, எல்லாருமே பணமா கொடுத்திருந்தா நம்மளால சட்டை வாங்கி இருக்க முடியும், பாதி மக்கள் வறுமையில தானப்பா இருக்காங்க, இவனும் கவலைப்படாத, நாளைக்கு ஒரு நாள் இருக்குதானேன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாளாவது இந்த அம்மா பக்கத்து வீட்டுல இருக்க ஒரு பொண்ணு கிட்ட போய் சொல்றாங்க, அம்மா இருக்காங்களான்னு. அப்ப அந்த பொண்ணு சொல்றா, என்ன விஷயம்னு சொல்லுங்கன்னு. அப்ப இந்த அம்மா சொல்றாங்க, என் பையனுக்கு ஒரு பெரிய கம்பெனில வேலை கிடைச்சிருக்கு, ஆனா அங்க இன்டர்வியூக்கு போட்டு போக சட்டை இல்ல, கொஞ்சம் பணம் கொடுத்தீங்கன்னா என் பையனுக்கு ஒரு புது ட்ரெஸ் வாங்கி கொடுப்பேன்னு சொல்லும் போது உடனே இந்த பொண்ணு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டு ஒரு சட்டையை கொண்டு வந்து கொடுக்குறா. இதை பார்த்தோன்னு இந்த அம்மா வேணான்னு சொல்லும் போது அப்ப இந்த பொண்ணு சொல்றா, அந்த சட்டை எங்க அண்ணாவோடது தான், கலர் சரியில்லைன்னு சொல்லி போடாம விட்டுட்டான், அதனால உங்க பையனுக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு அந்த சட்டையை வந்து கொடுக்குறா. இதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த பொண்ணோட முறை பையன் பாத்துக்கிருக்கான். அதுக்கப்புறமா அடுத்த நாளாவது அந்த இடத்துல அந்த பொண்ணோட அண்ணன்காரன் வரும்போது சொல்றான், உன் தங்கச்சியை ஒழுங்கா வளர்க்கறியா இல்லையா, அந்த உடுப்பு துவைக்கிறவளோட பையன் உன் தங்கச்சியை விரும்புறான் பாரு, உன் சட்டையை தூக்கி கொடுத்துருக்கான்னு சொல்லும் போது இதை பார்த்து அவனும் கோவப்பட்டு அந்த இடத்துல போயிட்டு அந்த பையனை போட்டு அடிச்சு, என் சட்டையை யார கேட்டா எடுத்தேன்னு. அப்ப அந்த பையன் சொல்றான், அந்த சட்டை உங்களோடதுன்னு எனக்கு தெரியாது, அம்மா தான் கொடுத்தாங்க, நான் இன்டர்வியூக்கு போயிட்டு வரேன், என்னை விட்டுருங்கன்னு சொல்லும் போது உடனே பாத்தீங்கன்னா அவன் இந்த பையனை போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறான். இந்த பக்கமா ஒரு சின்ன பையன் அந்த பையனோட அம்மா கிட்ட போய் சொல்றான், உங்க பையனை போட்டு அடிக்கிறாங்கன்னு. இதனால அந்த அம்மாவும் அழுதுகிட்டு அந்த இடத்துல வரும்போது அந்த பையனோட சட்டை ட்ரெஸ் எல்லாத்தையுமே கழட்டி அவமானப்படுத்தி இருக்காங்க. இதை பார்த்த அம்மாவும் அழுதுகிட்டே பையனை கூட்டிட்டு வீட்டுக்கு வராங்க. அதுக்கப்புறமா பையன் கிட்ட சொல்றாங்க, இந்த ஊர்ல இருக்க மக்களோட ட்ரெஸ்ல இருக்க அழுக்க துவைக்க தெரிஞ்ச நமக்கு அவங்க மனசுல இருக்க அழுக்க துவைக்க தெரியல, நீ எப்படியாவது ஒரு கம்பெனில வேலை செஞ்சு இவங்க முன்னாடி நீ வாழ்ந்து காட்டணும்னு சொல்றாங்க. இப்படியே சில வருடங்கள் கழிச்சு காட்டுறாங்க. இந்த பையனை பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கம்பெனில வேலைக்கு சேர்ந்து ஒரு பணக்காரனா மாறிடுறான்.